ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் எக்ஸிபிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்காக எங்கள் வீட்டு மேல் வீட்டு பையனுக்கு வந்து வீடு கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அதே ரெடி பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா எல்லாமே அட்டைப்படியில் தான் ரெடி பண்ணியிருந்தோம். எதுவுமே காசு கொடுத்து வாங்கல. அப்புறம் பிருத்திவிக்கு பண்ண சேப்ஸு அவனுக்கு சேப்ஸு சொல்லி காமிக்க சொல்லிவிட்டு நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பலாம் சொல்லி கிளம்பியிருந்தோம். அவங்கள 10 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க, எங்களை 11 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. 11 மணிக்கு எதுக்குன்னா நீங்களே பார்த்துட்டீங்க. ஸோ பிள்ளைங்க சேல்ஸ் பண்ண போகிறாங்க, நாங்கள் காசு கொடுத்து வாங்க போகிறோம். எது எடுத்தாலும் 5 ரூபா ஒரு நாளைக்கு தான். பட் ஸோ பார்த்திங்கன்னா இது சீனியர் பிள்ளைங்க. ஜூனியர் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் அந்த இது தான் சயின்ஸு. இது சீனியர் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே 5 ரூபா தான், எது எடுத்தாலும் 5 ரூபா தான். ஸோ வாங்க நம்ம ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக சயின்ஸ் எக்ஸிபிஷன் என்னென்னலாம் இருக்குதுன்னு காமிச்சிருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ಎಲ್ಲ 5 ರೂಪಾಯಿನಾ? நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கும் கம்பெனி கொடுக்க போகிறோம். அதாவது எல்லா பிள்ளைங்ககிட்டையும் போய் வாங்கி சாப்பிட போகிறோம். வாங்க வாங்கி சாப்பிட்லாம். வாங்க சார் வாங்க சார் அப்படிங்கிறாங்க. क्या बार बत्ती வாங்கி தரேன். பாப்கார்ன் சூப்பராக இருக்கு. ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் 5 ரூபாய்க்கு நிறையா இருக்குது. ஐஸ்லாண்ட் చెప్పుచామగా ஏக்கங்க பாருங்க எலும்பு கூட மிருத்தியம் உள்ளதை பார்த்தீங்களா? அங்கே அதெல்லாம் அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. நான் சேல்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். இது பவன் குள்ளது சோலார் சிஸ்டம். இதெல்லாம் விற்கிறத வாங்கி அப்படி வச்சிருக்காங்க. எனக்கா காப்பீட்டில் கால் மிதி வைக்கணும்ல, அதையும் வரும். இந்த மாதிரி சின்ன செட்டாக விற்கிது. இந்த வீடு தான் கொண்டாந்து நல்லா இருக்கு. இதைத்தான் சொன்னேன், புல்லு மாதிரி மேலே இருந்தது. நல்லா இருக்கு. இது வீடா? எங்க பாருங்க, ஃபோட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த பாப்பா ஃபோட்டோ. வாட்டர் சைக்கிளா? ஓ, நானும் பிள்ளைங்களை நிற்க வைப்பாங்களோன்னு தான் யோசித்தேன்.